கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்த் மினிஸ்ட்ரி நேயர்களே, மற்றும் ஒரு பாடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் 6வது வார பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஆவிக்குரிய வரங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிறத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே மற்றும் ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் இந்த பாடத்தை எங்களுக்கு விலக்கி தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இதை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த நேயர்களே, ஆவிக்குரிய வரங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். தேவ ஆவியானவர் திருச்சபைக்கு, ஆதி திருச்சபைக்கு என்னென்ன வரங்களை கொடுத்தார், அதன் மூலமாக சபையில் எப்படி ஒற்றுமை காணப்பட வேண்டும், அந்த வரங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த வரங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற பொழுது அந்த வரங்கள் எப்படி பூரணப்பட்டு அதை நாம் செயலிலே கொண்டு வருவதற்கு எது காரணமாய் அமைய வேண்டும் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். குறிப்பாக நம்ம படிக்க போகிற காரியங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வரங்கள் எதற்காக திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது, இந்த ஆவிக்குரிய வரங்கள் அவசியமா, இதனுடைய நன்மை என்ன, இதனுடைய பயன் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். கிறிஸ்து தலையாய் இருக்கிறது போல அந்த சரீரமாகிய சபை, அந்த சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொரு அவயங்களாய் இருக்கிறதை வேதாகமம் கூறுகிறது. அப்போது இந்த சரீரமாகிய இந்த சபையில் உள்ள அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யத்தக்கதாக இருக்கிறது. அப்பொழுது அந்த சரீரம் சீராக செயல்படும். அதே போல் தேவனுடைய வரத்தை பெற்ற, வெவ்வேறு வரத்தை பெற்ற விசுவாச பிள்ளைகள் அதை நேர்த்தியாய் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த வரத்தை தங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்தும் பொழுது அல்லது அதை செயல்பாட்டிலே காட்டுகிற பொழுது திருச்சபை ஒற்றுமையாகவும் அது ஓங்கி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பதை நம்ம வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கொரிந்து சபையிலே காணப்பட்ட ஒரு காரியம் என்ன, இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்குள்ள சபை ஆராதனை நேரங்களிலும் சபை கூடுகைகளிலும் ஒரு ஒழுங்கற்ற நிலை காணப்பட்டதாகவும் அதை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கத்தக்கதாக இந்த வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை பற்றி அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வரங்களை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பற்றி படிக்கலாம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் மற்றும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் இதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் 28ஆம் வசனம், இந்த வசனங்களிலெல்லாம் இந்த ஆவியானவருடைய வரங்களை பற்றியும் அந்த வரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம படிப்பதற்கு அந்த பகுதியில் ஏதுவாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரே சரீரமாக இருப்பது போலவே பக்தி விருத்தி, சபையிலே பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக தேவன் இந்த ஆவியின் வரங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே கூறுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், ஜனங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதுதான் இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டதற்கான ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. கொரிந்து புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது முதல் 4 அதிகாரங்களிலே நாம் படிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரிவினைகள் இருந்தது, எவ்வளவு வேற்றுமை இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. சிலர் தங்களை அப்போலோவை சேர்ந்தவர் என்றும், கேபாவை சேர்ந்தவர் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவர் என்றும், பவுலை சேர்ந்தவர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பல பிரிவினவாதங்கள் இருந்ததை நாம் படித்தோம் கடந்த வாரங்களிலே பாடங்களை படிக்கின்ற பொழுது. அதே ஒரு எண்ணத்தோடு அதே ஒரு நோக்கத்தை மனதில் வைத்தவராக இங்கே இந்த வரங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறதுனாலே
ஒருவேளை அவர்களுக்குள்ளே அந்த பிரிவினைகள் அல்லது இந்த வரம் தான் மிக முக்கியமான வரம், இந்த வரம் சற்று முக்கியமில்லாத வரம் என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அதனால தான் அவர் இந்த வரங்களை குறித்து பேசுகிற பொழுது எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேவனுடைய சித்தத்திற்கென்று செயல்படத்தக்கதாக இந்த வரங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அளவுக்கு தக்க பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு ஒன்றாயிருப்பது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தங்களுடைய ஆழ்த்துவத்தில் வெவ்வேறு நபர்களாக இருந்தும் தங்களுடைய செயல்பாடுகளிலே வெவ்வேறு செயல்களை செய்தும் அவர்கள் ஒன்றாக இருப்பது போல இந்த அவயங்களில் இருக்கிற சரீரமாகிய அவயங்களில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது போல சபை அங்கத்தினர்கள், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பகிர்ந்தளித்து கொடுக்கப்பட்ட வரத்தை அவர்கள் நேர்த்தியாய் கிறிஸ்துவுடைய சிந்தையோடு அதை வெளிக்காட்டுகிற பொழுது சபை சீராய் இருக்கும் என்பதுதான் பவுலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். இந்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 2ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அப்போ நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்த பொழுது விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவைகள் பேச முடியாத ஒரு விக்கிரகங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒவ்வொரு வரங்களை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 8லிருந்து 10 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வரங்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகிர்ந்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரங்களுக்கெல்லாம் மிக மேலான ஒரு முக்கியமான ஒரு வரம்பு இருக்கிறது. அதை 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசுவே கர்த்தர் என்று அறிவிப்பதே, கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிவிப்பதே வரங்களிலே மிக பிரதானமான ஒரு வரமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அந்த ரோம ராயன் கர்த்தர் அல்ல என்பதை நம்ம மறைமுகமாக நம்ம சொல்லுகிறோம். அப்போ அந்த காலகட்டங்களிலே ராஜாக்களை தெய்வங்களாக வழிபடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்வது தான் வரங்களிலே மிக ஒரு மேலான வரம் என்று சொல்ல முடியாது. வரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு வரம். அந்த அறிக்கை செய்வதற்கான தைரியம் அதையும் கர்த்தரே கொடுக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக விசுவாசமும் ஒரு வரமாக இருக்கிறது என்பதை நாம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிப்பது ஒரு வரமோ, அதே போல அவரை விசுவாசிப்பதும் ஒரு வரமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியானவரின் ஒரு வரம் என்பதை இயேசுவும் பவுலும் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பட்டியலிலே நாம் பார்க்கின்ற பொழுது எதை குறிப்பாக பார்க்கிறோம் என்றால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்களிலே வித்தியாசங்கள் இருந்தாலும், வரங்களிலே ஒவ்வொரு வெவ்வேறு வரங்கள் இருந்தாலும் அதை பகிர்ந்து கொடுக்கிற ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வரத்தை கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வரத்தின் மூலமாக நாம் தேவனுடைய குணாதிசயத்தையும் ஆண்டவருடைய முக்கியமான காரியங்களையும் நம்ம வெளிப்படுத்துவதற்கு இது ஏதுவாக அமைகிறது. எப்படி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்,
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் மூவரும் எப்படி ஒருவராய் இருக்கிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறது போல, அதே போல ஒரே மாதிரி செயல்படுவது போல நாமும் வெவ்வேறு வரங்களை உடையவர்களாக இருந்தாலும் அந்த வெவ்வேறு வரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கென்று நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த வரங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற அளவுக்கு வேறு 3 வார்த்தைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று சேவைகள் அல்லது ஊழியங்கள், அல்லது சேவைகள் ஊழியங்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த வரத்தை பெற்றவர்கள் தங்களுடைய வரங்களை வெளியே காட்டுகிற பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சேவைகள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து கிரியைகள் என்று கிரியைகள், நம்முடைய செயலில் காட்டக்கூடிய கிரியைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேவைகள், கிரியைகள் மற்றும் ஊழியங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த பல்வேறு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தாலும் கூட விசுவாசம், தேவனை அறிக்கையிடுகிற ஒரு தைரியம், இப்படி பல காரியங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெவ்வேறு வகையான பல வகை வரங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் உள்ள ஒற்றுமை என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒற்றுமை என்பது நம்ம படிக்கின்ற பொழுது இந்த வரத்தை பற்றி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் இந்த வரங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடையில ஒரு அதிகாரம் முழுவதுமாக அன்பை பற்றி அங்கே பேசுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அப்போது இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முடிகின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு மேன்மையான ஒரு வழியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த வரங்களை எப்படி நம்ம பயன்படுத்துவது, அல்லது இந்த தேவன் கொடுத்த இந்த வரங்களை எப்படி நம்முடைய குணத்தில் காண்பிப்பது என்பதற்கு இன்னும் ஒரு மேன்மையான ஒரு வழியை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கின்ற பொழுது இந்த ஒரே என்ற வார்த்தை அதிகமாக இங்கே பயன்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 11ஆம் வசனம் சொல்கிறது ஒரே ஆவியானவர் என்று. 12ஆம் வசனத்திலே சரீரம் ஒன்று, அநேகமாக இருந்தும் அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட எல்லாம் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகத்திற்கப்பட்டோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அப்படி ஒரே என்று இந்த வார்த்தை பயன்படுத்துவது போல நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வரத்தை ஒற்றுமையாய் பயன்படுத்தி தேவனுடைய மந்தைக்குள் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவை அன்பின் அடிப்படையிலே அந்த வரங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அவயம் பாடுபட்டால் எப்படி எல்லா அவயங்களும் பாடுபடுமோ, அதே போல் ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயங்களும் சந்தோஷப்படும். இது ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்த ஒற்றுமையை சுட்டி காட்டக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரே சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருந்தார்கள், ஒரே ஏக மனதோடு அவர்கள் இருந்து காரியங்களை ஒன்றாய் செய்தார்கள் என்று அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று வசனத்தில் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எப்படி இங்கே ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம் என்று நாம் பார்க்கிறோமோ, அதே போல் அந்த ஒற்றுமை நிலவத்தக்கதாக அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த ஆவியின் வரத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். சரி, இப்போ இதுவரைக்கும் இந்த வரங்களிலே என்னென்ன வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, வரங்களுடைய பட்டியல் நாம் பார்த்தோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த வரங்களை நாம் எப்படி வெளிக்கொண்டு வருவது, அதற்கான ஒரு மேன்மையான ஒரு வழியை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன வழி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அன்பே பிரதானமான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வரங்களை பற்றியும் ஆவியானவர் இந்த வரங்களை எப்படி பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை பற்றியும் இந்த வரத்தை பற்றி நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்,
ஒரு சரீரம் இருக்கிறது. சரீரத்தில் பலவித அவயங்கள் இருந்து ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. அந்தந்த அவயங்கள் அந்தந்த வேலைகளை செய்வது போல நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட, பகிர்ந்தளித்து கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட, ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நாம் ஒவ்வொருவரும் நேர்த்தியாய் பயன்படுத்துகிற பொழுது சரீரம் எப்படி சீராய் செயல்படுகிறதோ அதே போல் திருச்சபை சீராய் செயல்படும் என்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வரங்கள், இதை நாம் செயல்படுத்துகிற விதம் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பின் அடிப்படையில் அவைகள் இருக்க வேண்டும். அதைத்தான் 12ஆம் அதிகாரம் முடிகின்ற பொழுது அதை எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால் 31ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 12:30 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் அதிகமான மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வரங்களை குறித்து, அந்த வரங்களினுடைய அடிப்படை அன்பிலே அமைய வேண்டும். 1ஆம் வசனம் சொல்கிறது, நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிற பொழுது 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தை முழுவதுமாக நாம் படிக்கின்ற பொழுது அன்பு 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 என்று அதிகமாய் அந்த அன்பை குறித்தும், அந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிற பொழுது அந்த அன்பினுடைய பிரதிபலன் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது அவனுடைய வாழ்க்கையில் குணங்களில் வெளிக்காட்டுகிற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் படிக்க முடியும். நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், மாறாத அன்பு, பொறாமைப்படாது, தன்னை புகழாது, இருமாற்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, எளிதில் சினமடையாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் 16ஆம் அதிகாரங்களில் மட்டும் இந்த அன்பை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வரத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு குணம் அன்பு. அன்பின் அடிப்படையில் தான் இந்த வரங்களை நாம் வெளிக்காட்ட வேண்டும். ஒருவேளை எனக்கு வரங்கள் இருக்கிறது, தேவன் எனக்கு ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஆனால் என்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை என்பது தான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று அந்த வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். இங்கே குறிப்பாக கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பலவித வரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்நிய பாஷை என்கிற அந்த வரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அந்த அந்நிய பாஷை என்பது ஏற்கனவே இருக்கிற ஒரு பாஷை. ஒரு புதிய இன்றைக்கு பல சபைகளிலே அந்நிய பாஷை என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு உளறுவது போல ஒரு சத்தத்தை எழுப்புகிறார்கள். அந்த சத்தம் அல்லது அந்த மொழி வேறு எந்த தேசத்திலோ அல்லது எங்கேயும் பேசப்படுவதில்லை. அந்நிய பாஷை என்று சொன்னால் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்னா இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் என்று நம்ம சொல்லலாம். மற்ற ஒரு வேறு நாட்டு மொழி அல்லது வேறு இனத்தினுடைய மொழி கூட என்று நம்ம சொல்லலாம். அப்போ அந்நிய பாஷை என்பது உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஜனக்கூட்டத்தால் பேசப்படுகிற ஒரு பாஷை, யாருக்கும் புரியாத பாஷை அல்லாத அந்நிய பாஷை. ஒரு மனிதருக்கு ஒரு மொழி தெரிகிறது என்று சொன்னால் இன்னொரு மொழி தெரியாது. அப்போ அவருக்கு தெரியாத ஒரு மொழி வேறு எங்கோ ஒரு இருக்கிற மொழி, எக்ஸிஸ்டிங் லாங்குவேஜ், அது ஆண்டவருக்கும் நமக்கும் பேசுகிற ஒரு பரலோக மொழி என்று எங்கேயும் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே அந்நிய பாஷை பேசியதாக சொல்லப்படவில்லை. ஆனால் அந்நிய பாஷை என்கிற வார்த்தை, பாஷை என்கிற வார்த்தை 20 முறை இந்த கொரிந்து புஸ்தகத்தில் வருகிறது. 15 முறை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலும் 5 முறை 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ எல்லா இடங்களிலும் பாஷை, அந்நிய பாஷை என்று இங்கே வருகிறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு பாஷை தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு பாஷை தெரியாது. அப்போ தெரியாதவர்களிடத்தில் எனக்கு 2 பாஷை தெரிகிறது என்று சொன்னால், அந்த தெரியாதவரிடத்தில் பேசும் பொழுது ஒரு நபர் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுபோல் நீங்களும் தெளிவான பேச்சை நாவினாலே வசனியாவிட்டால் பேசப்படாது, இன்னதென்று எப்படி தெரியும், ஆகாயத்திலே பேசுகிறவர்களாக இருப்பீர்களே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி சபையில் காணப்படுகிற ஒரு அந்நிய பாஷை, ஒரு கூச்சல், ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு பேசுவது என்பது வசனம் சொல்லுவது போல் ஆகாயத்திலே பேசுகிறவர்களாக இருப்பீர்களே என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும்.
5ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கே அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன், ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக என்று அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அந்நிய பாஷை பேசப்படுகிற பொழுது அதற்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். அப்போ இன்றைக்கி அநேக சபைகளிலே விசுவாச பிள்ளைகள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அந்த போதகர்கள் நீங்கள் ஆவியிலே அனலடைய வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக தவறான பாதையிலே அவர்களை நடத்துகிறார்கள். ஆனால் ஆவியானவரை பெற்றதற்கான அடையாளம் வெறும் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல. இப்போ காணப்படுகிற அந்நிய பாஷை என்பது எங்கேயுமே இல்லாத ஒரு மொழியாகத்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற அந்நிய பாஷை என்பது எங்கோ ஒரு தேசத்திலோ ஒரு நாட்டிலோ பேசுகிற மொழி, அது நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவங்க நம்மிடத்தில் பேசுகிற பொழுது அதற்கான விளக்கத்தை டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்ய வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை என்பது அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம். உலகத்தில் இல்லாத மொழிகளை பேசுவது என்பது அந்நிய பாஷை அல்ல. எங்கோ இருக்கிற ஒரு மொழியை பேசுவதுதான் அந்நிய பாஷை. அது மாத்திரமல்ல, இந்த அந்நிய பாஷையை பேசினால் மாத்திரம் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டேன் என்பது ஒரு அடையாளம் அல்ல. வாட் இஸ் த சைன் ஆஃப் ரிசீவிங் தி ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய குணம் மாறப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, ஆவியானவர் அவர் வருகிற பொழுது என்ன நடக்கும்? நான் ஆவியானவரை பெறுகிறேன் என்று சொன்னால் எனக்குள்ளாக என்ன மாற்றம் நடக்கும்? வசனம் சொல்கிறது, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். முதலாவது காரியம். அப்போ தேவ ஆவியானவர் வருகிற பொழுது நமக்கு எல்லா சத்தியங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று. அடுத்து, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார் என்று சொன்னால் அவர் என்னுடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் என்னுடைய சிந்தையிலே கண்டித்து உணர்த்துகிற பொழுது என்னுடைய குணம் மாறப்படுகிறது. என்னுடைய குணம் மாறப்பட்ட பின்பு அதை என்னுடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையில் வெளிப்படுகிற பொழுது நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லலாம். அதுதான் வெளிப்படையான ஒரு அடையாளம். கேரக்டர் சேஞ்ச் இஸ் தி ஒன்லி அவுட்வர்ட் சைன் ஆஃப் ரிசீவிங் தி ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். குணமாற்றம் தான் தேவ ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம். அது மாத்திரமே அது வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறதே தவிர, வேதாகமத்துக்கு புறம்பாக நான் அந்நிய பாஷை, ஏதோ ஒரு பாஷை, எங்கேயும் இல்லாத பாஷை, எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த மொழி தெரியும், அதனால் அதை நான் பேசுகிறதுனால ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்ம ஒருபோதும் சொல்ல முடியாது. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு கருத்து. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஒரு அந்நிய பாஷை என்பது அந்த கொரிந்து பட்டணத்தில் அதிகமான முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனாலும் கூட பவுல் அங்கே சொல்கிறார், இதை காட்டிலும் ஒன்று இருக்குது, தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை குறித்து இப்போ 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 14:5 அந்நிய பாஷை என்று பேசும்போதெல்லாம் தீர்க்க தரிசனத்தையும் சேர்த்து சொல்கிறார். அப்போ தீர்க்க தரிசன வரமும் மிக முக்கியமான ஒரு, எல்லா வரத்தையும் சரிசமமாக தான் பார்க்க வேண்டும் என்பது தான் அதனுடைய கருத்து. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன், ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் நான் விரும்புகிறேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ வெறும் அந்நிய பாஷைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கல, தீர்க்க தரிசன வரம் என்பதும் மிக முக்கியமான ஒரு வரமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்று சொல்கிற பொழுது அதற்கான மூல பாஷையில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ப்ரொபெட்யூவோ என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த ப்ரொபெட்யூவோ என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முன்கூட்டியே ஒன்றை சொல்வது, நடக்கப் போவது, இனி எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்வது, அதுவும் ஒரு அர்த்தம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது. இன்னொன்று, மற்றவரின் சார்பாக ஒன்றை சொல்லுதல். இன்னொருத்தர் சார்பாக நம்ம இப்போ தீர்க்கதரிசிகள்னு சொல்லும்போது தேவனிடத்தில் செய்திகளை பெற்று ஜனங்களிடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ எப்படி அந்நிய பாஷை எப்படி முக்கியமோ அதே போல் எல்லா வரங்களும் முக்கியம். அதில் தீர்க்க தரிசன வரமும் மிக ஒரு முக்கியமான ஒரு வரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வரமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. எப்படி நம்ம 2 அர்த்தம் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் 2 அர்த்தத்தை பார்த்தோம். ஒன்று, நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லுவது. 2வது, மற்றொருவரின் சார்பாக ஒன்றை சொல்லுவது. இன்னொருத்தர் சார்பாக ஒன்று சொல்லுவது. கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ தேவனுடைய சார்பாக நம்ம அவரிடத்தில் செய்தியை பெற்று சொல்லுவது. இங்கே அப்போஸ்தலர் 15:32 வாசிக்கின்ற பொழுது யூதா சீலா என்பவர்களும்
தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள். அப்போ அவங்க தீர்க்கதரிசிகளாக இருக்கிறதுனால அந்த தீர்க்கதரிசன வரத்தினுடைய இன்னொரு ஒரு பரிணாமம் என்ன அப்படின்னு சொன்னால் புத்தி சொல்லுதல் அல்லது ஆலோசனை சொல்லுதல். அதுவும் ஒரு தீர்க்கதரிசன வரங்களிலே ஒரு வரமாக இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ எல்லாருமே நான் ஒரு தீர்க்கதரிசி நான் தேவனிடத்தில் தரிசனத்தை பெற்றேன் என்று சொல்லுகிற அநேக போதகர்களை நடைமுறை வாழ்க்கையில் இந்த சமகாலத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஒரு சாதாரண கிறிஸ்தவளாக இருக்கிற நான் ஒரு போதகரோ அல்லது யாரோ ஒருவரோ ஒரு மத தலைவரோ தன்னை தீர்க்கதரிசி என்று அழைக்கிற பொழுது இவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தானா என்று எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வது? வேதம் சொல்லுகிறது 4 விதமான சோதனைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. தன்னை ஒருவன் தீர்க்கதரிசி என்று சொல்வான் என்று சொன்னால் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தானா என்று நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு 4 விதமான சோதனைகளை நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். 1, அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபையாகிய இந்த மீதமான திருச்சபை எலன் ஒயிட் அம்மையாரை ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கு இந்த சொல்லப்பட்ட 4 சோதனைகளிலும் அவர்கள் தீர்க்கதரிசி என்று உறுதி செய்யப்பட்ட பின்புதான் நாம் அவர்களை தீர்க்கதரிசி என்றும் அவர்களுடைய அம்மையாருடைய எழுத்துக்களை தீர்க்கதரிசன வரத்தின் மூலமாக பெற்ற எழுத்துக்கள் என்றும் நம்ம இந்த சபை விசுவாசிக்கிறது. அப்போ முதலாவது சோதனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தீர்க்கதரிசி சொல்லுவது நிறைவேற வேண்டும். முன்கூட்டியே ஒன்றை சொல்லுவதும் தீர்க்கதரிசனத்தினுடைய ஒரு அர்த்தம் என்று பார்த்தோம். அப்போ முன்கூட்டியே சொல்லுகிற காரியம் நடைபெற வேண்டும். அதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். இவங்க சொல்கிறாங்க இந்த செய்தி பிற்காலத்திலே அது எதிர்காலத்தில் நடக்கிறதா என்பது முதல் சோதனை. 2வது, அவர்கள் சொல்லுகிற செய்தி முந்தைய செய்தியோடு ஒத்துப்போக வேண்டும். இதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு முரண்பாடாக இன்னொரு செய்தியை சொல்லி இது தேவனால் பெற்ற தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் அதை நம்ம அவர்களை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக அவர்கள் சொல்லுவது வேதாகமத்தோடு ஒத்துப்போக வேண்டும். முன்கூட்டியே இதுக்கு முன்னால் சொன்ன செய்தியோடும் ஒத்துப்போக வேண்டும், வேதாகமத்தோடும் ஒத்துப்போக வேண்டும். அடுத்ததாக அந்த தீர்க்கதரிசியினுடைய அன்றாட வாழ்க்கை தேவனோடு கூட அவர்கள் நெருக்கமாக இருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அவங்க தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறார்களா என்கிற கிறிஸ்துவின் மீதமான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். 4வது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கிறிஸ்து போதிக்கிறபடி அல்லது கிறிஸ்து எதிர்பார்த்திருக்கிறபடி அவருடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நம்ம வைத்து இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக வேதாகமத்தில் பல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக செய்திகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மீதமான திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வரங்களிலே மிக மேலான ஒரு வரம் தீர்க்க தரிசன வரம் என்று வேதம் சொல்கிறது. அது இந்த மீதமான சபையை கண்டுகொள்வதற்கான ஒரு அடையாளமாகவும் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இங்கே 2 காரியம் இந்த மீதமான சபைக்கு அடையாளமாக ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ரெமனன்ட் சர்ச் என்று கூறுவார்கள். இந்த மீதமான சபைக்கான 2 விதமான ஒரு அடையாளம் நம்ம அடையாளம் கண்டுகொள்ளும். 1, இந்த சபை என்ன செய்யும் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாக அது இருக்கும். இப்போ தேவனுடைய கற்பனை என்று சொன்னால் அந்த 10 பிரமாணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை உடையதாக இந்த சபை இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 19ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அப்போ மீதமான சபைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், 1 தீர்க்க தரிசன வரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா 10 பிரமாணத்தை கைக்கொள்ளுதல். இப்போ இந்த 2 அடையாளத்தின் அடிப்படையில் இது மீதமான சபை என்று நாம் சொல்கிறோம். தேவனுடைய கற்பனை என்று சொன்னால் அதில் எல்லா கற்பனைகளையும் 10 கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 10 கற்பனைகளிலே 4வது கற்பனையாகிய ஓய்வு நாளை என்ன செய்கிறார்கள், மற்றவர்கள் உதாசீனப்படுத்தி அதை மறுத்து விடுறார்கள். ஆனால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி கிடையாது.
ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறினதாய் கருதப்படும் என்று யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் தீர்க்க தரிசன வரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வரம். அது மீதமான சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். மீதமான சபையை அடையாளம் கண்டு கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரம். மீதமான சபையின் ஒரு அடையாளமாகவும் இந்த தீர்க்க தரிசன வரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கொரிந்து பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம். ஆண்டவர் கிறிஸ்து சரீரத்திற்கு தலையாக இருக்கிறது போல அந்த சரீரம் சபையாகிய சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது போல ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அன்பின் அடிப்படையில் தங்களுடைய வரத்தை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா வரங்களும் அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். குறிப்பாக தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் மையப்படுத்தி கூறுவது போல் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வரங்களை பெறுவதற்கு, தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாமே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தேவனை நாடி இருக்கிறவர்களாகவும் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன செய்தியை நாம் பெறப்போகிறோம் என்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த பாடத்தை படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து இந்த பாடத்தின் வாயிலாக அநேகர் பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியானது அநேகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொள்ளுங்கள். இது வல்லமை உள்ள ஊழிய பணியிலே உங்கள் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி